ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜெய் மெயின் 2022 கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 2 tan inverse ஆஃப் ஆல்ஃபா அண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 1/2 tan inverse ஆஃப் 4 divided by 3 if s equal to set of alpha belongs to R such that y squared equal to 1 minus x, then summation of alpha belongs to S 16 alpha cube is equal to dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இது வந்து நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின், ஓகேங்களா? சரி, அதே தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சாப்டரில் வருது, ஓகேங்களா? அதில் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை இங்கே நம்ம ஜஸ்ட்டு ரீகால் பண்ண போகிறோம், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சாப்டரில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து திரிகோணமிதி சாப்டரில் மடங்கு கோண முற்றொருமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றொருமைகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே 11th ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், அதான் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், அந்த சாப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்மை சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில முற்றொருமைகள் தேவைப்படுது. அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா sin 2θ ஈக்குவல் டு 2 tan θ டிவைட் பை 1 + tan square θ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா cos 2θ ஈக்குவல் டு 1 - 2 sin square θ. இப்போ 2θ இருந்துச்சுன்னா இங்கே θன்னு வருது. சப்போஸ் இங்கே θ இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? θ/2ன்னு வரும். அப்போ cos θ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1 - 2 sin square θ/2 அப்படின்றது மாதிரி வரும், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம சம்முக்கு வருவோம். இப்போ சம்மை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க ஒய். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - x அப்படின்ற ரிலேஷனை வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆல்ஃபா, ஓகேங்களா? அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ தான் எஸ் அப்படின்றது செட்டு. அப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஆல்ஃபா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ரியல் நம்பரில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 2 tan inverse ஆஃப் ஆல்ஃபா அப்படின்றது இருக்குது, ஓகே? சரி, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீட்டாவுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா tan inverse ஆஃப் ஆல்ஃபா. அப்போ இது என்ன மாறிடும்? எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 2θ மாறிடும். தீட்டாவுக்கு பதிலாக என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா tan inverse ஆஃப் ஆல்ஃபா அப்படின்றது. அப்போ இதில் ரெண்டு சைடும் tan எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா tan θவாயிரும். இங்கே tan inverse ஆஃப் ஆல்ஃபா என்னவாயிரும்? வெறும் ஆல்ஃபா வந்துடும், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ தான் பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா முற்றொருமை என்ன அப்படின்னா sin 2θவுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு sin 2θவுக்கு என்ன பார்த்துருந்தோம்? 2 tan θ ஹோல் டிவைட் பை 1 + tan square θ, ஓகேவா? சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த tan θவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? இந்த ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 ஆல்ஃபா டிவைட் பை 1 + tan θ அப்படின்றது ஆல்ஃபா, tan square θ அப்படின்னா என்னது? ஆல்ஃபா ஸ்கொயர்டு அப்படின்றது வந்துடும். ஸோ அப்போ நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். சரி, ஒய் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைன் ஆஃப் 1/2 tan inverse ஆஃப் 4/3 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது என்ன மாறிடும்? y is equal to sin 1/2 இன்ட்டு பீட்டா என்ன வரும்? பீட்டா பை 2. இங்கே பீட்டாவுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3. ஓகேங்களா? சரி, இப்போ ரெண்டு சைடு tan வெளியே எடுப்போம். அப்போ என்ன கிடைக்கும்? tan பீட்டா ஈக்குவல் டு இங்கே tan எடுக்கும்போது என்ன வந்துடும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 என்ன வந்துடும் அப்படின்னா வெறும் 4/3 அப்படின்றது வந்துடும். இந்த tan பீட்டா ஈக்குவல் டு 4/3 யூஸ் பண்ணி நம்ம என்ன கொண்டு வரணும்னா sin ஆஃப் பீட்டா பை 2 அப்படின்றது. சரி, இப்போ இந்த tan பீட்டா ஈக்குவல் டு 4/3 திரிகோணமிதி விகிதங்கள் பார்த்துருப்போம், ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸில் tan பீட்டா அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, இப்போ இந்த tan பீட்டா ஈக்குவல் டு 4/3 நம்ம ஒரு செங்கோண முக்கோணத்தில் எழுதிக்கிறோம். அப்போ ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம். இது பீட்டா அப்படின்றது எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, இது வந்து 90 டிகிரி, இது ஏ, இது பி, இது சி. இந்த செங்கோண முக்கோணத்தில் வந்து இதே என்னது அப்படின்னா எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். சரி, இப்போ இதில் வந்து என்னது எதிர்பக்கம் என்னது 4, அடுத்துள்ள பக்கம் 3. இது செங்கோண முக்கோணமாக இருக்கிறதுனால நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோம். அப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுக்கு ஏசியோட மதிப்பு தெரியாது, அப்போ அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபியோட மதிப்பு என்னது 4, 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 16. பிசியோட மதிப்பு என்னது 3, 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9. 16ஐயும் 9ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 25. அப்போ ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 25. ஸோ அப்போ ஏசியோட மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5. இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். அப்போ கர்ணம் என்ன கிடச்சிடும்? 5. சரி, இப்போ இதில் வந்து சைன் பீட்டாவோட மதிப்பு காஸ் பீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிப்போம். சைன் பீட்டாவோட மதிப்பு என்ன கிடைக்கும்? சைன் பீட்டாவோட மதிப்பு இப்போ திரிகோணமிதி விகிதங்கள் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ படி சைன் பீட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கே எதிர்பக்கம் என்னது 4, கர்ணம் என்னது 5. அதே மாதிரி காஸ் பீட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இங்கே அடுத்துள்ள பக்கம் என்னது 3, கர்ணம் என்னது 5. அப்போ 3/5 அப்படின்றது கிடைக்குது. சரி, இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சைன் பீட்டா பை 2ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு முற்றொருமை பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா காஸ் 2θ ஈக்குவல் டு 1 - 2 sin ஸ்கொயர் θ அப்படின்றது பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா சைன் பீட்டாவோட மதிப்பு 4/5, காஸ் பீட்டாவோட மதிப்பு 3/5. நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன் ஆஃப் பீட்டா பை 2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரி, y is equal to sin of பீட்டா பை 2 அப்படின்றது இருக்குது. சைன் பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா 4/5. காஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா 3/5 அப்படின்றது லாஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காஸ் பீட்டாவுக்கும் இந்த சைன் ஆஃப் பீட்டா பை 2க்கும் உள்ள ரிலேஷனை யூஸ் பண்ணி எழுதணும். சரி, சப்போஸ் இங்கே காஸ் 2θ இருந்துச்சுன்னா θன்னு வருது. சப்போஸ் காஸ் 2 பீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும்? 1 - 2 sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா? இது ஸ்கொயர் அப்படின்னா 2 தான் இருக்குது இந்த இடத்துல. சரி, இதே காஸ் பீட்டா அப்படின்னா என்ன வரும்? 1 -
2 sin square பீட்டா பை 2 அப்படின்றது வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த முற்றுரிமையை பயன்படுத்த போகிறோம். சரி, அப்போ காஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 sin square பீட்டா பை 2. சரி, அப்போ காஸ் பீட்டாவுக்கு பேர் என்ன எழுதிக்கலாம்? 3 டிவைட் பை 5 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 sin square பீட்டா பை 2. ஓகே, இப்போ இந்த மைனஸ் 2 sin square பீட்டா பை 2 இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். இது பீட்டா. அப்போ என்ன வந்துடும்? 2 sin square beta by 2 equal to 1 minus 3 divided by 5. ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா மீச்சியமாக எடுப்போம். அப்போ என்ன வரும்? 2 sin square beta by 2 equal to எல்சி எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 மைனஸ் 3 டிவைட் பை 5 அப்படின்னு வரும். 5லேருந்து 3 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 2. அப்போ என்ன கிடைக்கும்? 2 sin ஸ்கொயர் பீட்டா பை 2 ஈக்குவல் டு 5லேருந்து 3 கழிச்சோம்னா 2. அப்போ 2 பை 5 அப்படின்றது கிடைக்கும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ sin ஸ்கொயர் பீட்டா பை 2 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1 பை 5. சரி, நம்மளுக்கு வந்து ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஒய்யோட மதிப்பு என்னது? சைன் ஆஃப் பீட்டா பை 2. அப்போ என்ன செஞ்சால் போதும்? வர்க்கமூலம் எடுத்துரும். அப்போ சைன் பீட்டா பை 2 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1 பை √5. இதுதான் என்னதுன்னா ஒய். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்ற ரிலேஷனை எடுத்துக்கிட்டு அது ஒரு ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணும்போது ஆல்ஃபா கிடைக்கும். அந்த ஆல்ஃபா எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ரியல் நம்பராக இருக்கும். அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். சரி, ரைட், ஓகே. இப்போ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். அப்போ ஒய்ன்றது சைன் ஆஃப் பீட்டா பை 2 அப்படின்னா ஒய் ஸ்கொயர்டு என்ன வரும்? சைன் ஸ்கொயர் பீட்டா பை 2 அப்படின்றது. அதை இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அப்போ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்ற ரிலேஷன் எடுத்துக்கிறோம். இதை கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி தான் நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ஆல்ஃபா எதில் இருக்கணும்? ரியல் நம்பராக இருக்கணும். அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். சரி, ரைட்டு. ஒய் ஸ்கொயர், அப்போ ஒய்ன்றது 1 பை √5. அப்போ ஒய் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? 1 பை √5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பேர நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதாக இருக்குது. எக்ஸுக்கு பேர 2 ஆல்ஃபா டிவைட் பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். 2 ஆல்ஃபா டிவைட் பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். சரி, இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 பை 5 தான் கிடைக்கும். அப்போ 1 பை 5 is equal to 1 minus 2 alpha divided by 1 plus alpha square. இந்த மைனஸ் 2 ஆல்ஃபா டிவைட் பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 ஆல்ஃபா டிவைட் பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 1 பை 5 அங்கிட்டு வந்தால் என்ன வரும்? மைனஸ் வந்துடும். அப்போ 1 மைனஸ் 1 பை 5. அப்போ இங்கே மீச்சியமாக எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 5 மைனஸ் 1 டிவைட் பை 5. 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4. அப்போ 2 ஆல்ஃபா டிவைட் பை 1 plus alpha squared equal to 4 divided by 5 அப்படின்றது கிடைக்கும். சரி, இதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே வந்து 1 into 2 2, இது 2 into 2 4 அப்படின்றது வரும். ஸோ அப்போ இது என்ன மாறிடும் அப்படின்னா ஆல்ஃபா டிவைட் பை 1 plus alpha squared equal to 2 divided by 5 அப்படின்றது மாறிடும். சரி, இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 5 into alpha 5 alpha equal to 2 into 1 plus alpha square என்ன கிடைக்கும்? 2 plus 2 alpha square அப்படின்னு கிடைக்கும். இந்த 5 alphaவை ரைட் சைடு கொண்டு போவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 2 alpha square minus 5 alpha
ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, இதை 2 × 2 4. இப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 4 கிடைக்கணும். ஆட் பண்ணால் -5 கிடைக்கும். அப்போ இது என்ன எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, -4 × -1 அப்படின்னா என்ன கிடைக்கும்? +4 கிடைக்கும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -5 அப்படின்றது கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால். ஓகேங்களா? சரி, இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க, இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? இது 2. -4/2 அப்படின்னா இங்கே -2 கிடைக்கும். இது -1/2. அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஆல்ஃபா -2 × ஆல்ஃபா -1/2 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா -2 ஈக்குவல் டு 0 ஆர் ஆல்ஃபா -1/2 ஈக்குவல் டு 0. இப்போ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். அடுத்து ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த ரெண்டு வேல்யூமே எதில் இருக்கும்? ரியல் நம்பரில் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ எஸ்ன்ற செட்டில் என்னென்ன டேர்ம் வரும் அப்படின்னா 1/2 வரும், 2வும் வரும். இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஸ் 16 ஆல்ஃபா கியூப் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அப்போ சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஸ் 16 ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 16 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா கியூப் அப்படின்றது இருக்குது. அதனால் இந்த 16 காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டோம். சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஸ் ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 16 இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு பேர் என்னென்ன இருக்குது? 1/2 இருக்குது, 2 இருக்குது. அதை என்ன செய்யணும்? கியூப் ஆகணும். அப்போ 1/2 ஹோல் கியூப் ப்ளஸ் 2 ஹோல் கியூப். ஏன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டு தான் எஸ்ஸில் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ ஈக்குவல் டு 16 இன்ட்டு 1/2 த ஹோல் கியூப் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/8 ப்ளஸ் 2 த ஹோல் கியூப் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 8. 2 கியூப் அப்படின்னா 2 × 2 × 2 2 × 2 4 4 × 2 8. அப்போ இங்கே என்ன வரும்? 8. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? மீச்சியமாக எடுக்கணும். சரி, அப்போ therefore summation of 16 alpha cube alpha belongs to S equal to 16 into இங்கே மீச்சியமாக எடுக்கும்போது என்ன வந்துடும் அப்படின்னா 1 + 64 whole divided by 8 அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு 16 into 65 divided by 8. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா? ஓகே, அப்போ கேன்சல் பண்ணலாம். 1 × 8 8, 2 × 8 16. நெக்ஸ்ட்டு 2வையும் 65யும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 65 என்ன கிடைக்கும்? 130 130 அப்படின்றது கிடைக்குது. ஸோ அப்போ சம்மேஷன் ஆஃப் 16 ஆல்ஃபா கியூப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஸ். அப்போ இந்த வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 130 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னது? 130. இது வந்து நியூமெரிக்கல் ஆன்சர் டைப். ஓகேவா? ஃபில்லப்ஸு அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.